அதே மாதிரி டெய்லி நைட்டு தூங்குறப்ப கானா வினோத் உருவ கேலி அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை. போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. சார் சார் ஜூம் பண்றீங்களா சார் ப்ளீஸ் சார். என்ன மக்களே, வீடியோ பாத்தீங்களா? 230 கேமரா இந்த 39 நாள்ல ரீல்ஸ் அப்படிங்கிற பேர்ல நடிப்பு அரக்கனை அட்டுழியம் தாங்க முடியாம கேமராவே கடுப்பாய் திரும்பிடுச்சுங்க. கேவலப்பட்டாண்டா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு மொமெண்ட் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 230 கேமராக்கும் நடிப்புங்கிற பேர்ல இந்த தர்பூசணி ரீல்ஸ பண்ணி 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 வைத்தறிச்சல கிளப்பிட்டு இருந்தா எத்தனை நேரம் தான் இந்த அளவே காமிச்சிட்டு இருப்பாங்க. விஜய் சேதனை சொன்ன மாதிரி இந்த ரீல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா ஆல்ரெடி ஒரு மொபைல் எடுத்துட்டு போயிட்டு வெளியிலேயாவது நீங்க பண்ணி தொலைங்க. பிக் பாஸ் நேஷனல் ரியாலிட்டி ஷோல ஒரு மனுஷன் ஒரு தடவை பண்ணலாம், ஒத்துக்கிறேன். ஒரு வாரம் 2 வாரம் ரீல்ஸுங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு தமிழ்நாட்டு மக்களே நடிப்பு அரக்கனின் எத்தனை வாட்டி ஐயோ 230 கேமராக்கு ரீல்ஸ் போட்டுருந்த வெளியில ஒரு முடிவுல தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 ரீல்ஸோட தான் வெளியில வரணும். எப்படியாவது இந்த ரீல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. நீ முழுக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரீல்ஸ் பண்ண. அதுக்காக திவாகர் வந்து எந்த கண்டென்ட்டும் பண்ணலையா அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது கேட்டீங்கன்னா பண்ணினாருங்க. ரீல்ஸ் நிறைய ரீல்ஸ் பண்ணாரு. 230 கேமராவும் கதற ரீல்ஸ் பண்ண நடிப்பு அரக்கனை பார்த்து அந்த கேமராவே வைத்தறிச்சல. ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, கேமராக்கு பின்னாடி ஒரு கேமராமேன் ஷூட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆளு சும்மா போய் நடிப்பு அரக்கணேன்னு சொல்லிட்டு அங்க கேமரா டபக்குன்னு திரும்பிடுச்சு. ஐயோ சார் பாஸ் அப்படின்னு கைதட்டி கேமராவை திரும்ப சொல்றாங்க. ஆல்ரெடி கேரளா அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. தர்பூசணி பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கமெண்ட்ல அடிச்சுடுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். கானா வினோத் வந்து நம்மள பயங்கரமான பாடி ஷேமிங் பண்றாருங்க, என்ன அனாவசியமா பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எது கிடைச்சாலும் போய் ஸ்கூல் குழந்தை வாத்தியார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கேமரா முன்னாடி போய் ரீல்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் இது எல்லாத்தையும் போய் தமிழ்நாட்டு மக்களே பார்த்துட்டு இருங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு இல்ல தமிழ்நாட்டு மக்களே நாங்க இங்க கஷ்டப்படுறோம், தமிழ்நாட்டு மக்களே எங்க கானா வினோத் இப்படி பண்றாரு, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்துட்டு என்ன இருந்தா மத்த ஷோவே காட்ட வேண்டாமையா? உன்னோட சேர்த்து ஒரு 17 18 போட்டியாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களை காட்டணும், இம்பார்ட்டன்டான நியூஸ் எல்லாம் காட்டணும். கேமரா 24 மணி நேரம் இந்த ஆளு கேமரா அட்டென்ஷன் தேடிட்டே இருக்காரு. அதனால கடுப்பா இப்போ கேமரா திரும்பிச்சு. அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வீடியோ பார்த்த உங்களுக்குமே தெரியும், அசிங்கப்பட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன உன்னையா கேமரால காமிச்சிட்டு இருந்தா வெளியில எப்படி ஷோ போகும்? கடுப்பாயிரு. எனக்கு தெரிஞ்சு 2.5 லட்சம் மூட்டைக்கு மேல இருந்த தர்பூசணி இந்த வாரத்துலாம் பாத்தீங்கன்னா வெறும் 45,000 மூட்டைகள் பக்கத்துல வந்துட்டாரு. கடைசி இடத்துக்கு தள்ளிட்டாரு. அதுக்கடுத்த வாரங்கள்ல தர்பூசணியை மக்களால் எவிக் செய்யப்பட்டு வீட்டுக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறது நம்மளோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.